இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஒன்றுபடுத்தும் தொழுகை என்ற தலைப்பில் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து தியானம் செய்வோம். சிலர் வழக்கம் போல் கூடி வருவதை விட்டுவிடாமல் ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஒரு கிராமத்தில் 2 மரக்கட்டைகள் எரிந்து கொண்டிருந்தன. ஒன்றை அங்கிருந்து எடுத்து பக்கத்தில் வைத்தார்கள். சில நிமிடங்களில் அந்த மரக்கட்டை குளிர்ந்து புகையாய் மாறிவிட்டது. ஆனால் மீண்டும் அதை மற்ற மரக்கட்டைகளுடன் சேர்த்தவுடன் அது மீண்டும் எரிய ஆரம்பித்தது. அதேபோல் விசுவாசிகளின் கூட்டுத் தொழுகை நம்மை ஆவிக்குரியதாக சூடாக வைத்திருக்கிறது. தனியாக இருந்தால் விசுவாசம் சோர்ந்து போகலாம். ஆனால் ஒன்றாய் கூடி தொழுகையில் இருக்கும்போது நாமும் உற்சாகம் அடைகிறோம், மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துகிறோம். ஆகையால் ஒன்றாய் கூடும் தொழுகை நம்மை இணைக்கும், உறுதியாக்கும், ஆவிக்குரிய தீயை உயிர்ப்பிக்கும். ஆமென். God bless you. மரணம் செய்யும் மனசே தெளிக்கும்